சின்ன சின்ன நகைச்சுவைகள் நம்மளோட வாழ்க்கையிலேயே நடக்கும். அதை எப்பயுமே பார்த்து ரசிக்கணும்னு சொல்லிட்டு நாங்கள் 2 பேரும் வந்தாங்க, வீட்டுக்கு தேடி வந்தாங்க. மருமகிட்ட பேசியிருக்காங்க, இந்த மாதிரி நாங்கள் முதியோர் இல்லத்துலேருந்து வரோம், உங்கள் வீட்டில் இருந்து ஏதாவது முடிஞ்சது ஏதாவது இருந்தால் கொடுங்க. என் மாமனார் மாமியார் சும்மா தான் இருக்காங்க, வேணா தூக்கிட்டு போங்க முதியோர் இல்லத்துக்கு. எதை ஆரம்பிக்க கேட்டால் இவன் எதை சொல்கிறான் பாருங்க. அப்புறம் ஒரு மருமக வந்து புருஷன்ட்ட போய் சொல்லியிருக்கு, பாருங்க உங்கள் அம்மா என் கூட ரொம்ப ஓவராக சண்டை போடுறாங்க. ஒன்று இந்த வீட்டில் நான் இருக்கணும், உங்கள் அம்மா இருக்கணும், 2 பேரும் வேணாம், 2 பேரும் தேட்டருக்கு கிளம்புங்க, வேலைக்காரியை வீட்டில் விட்டுட்டு போங்க அப்படின்ட்டு இருக்காங்க. அப்போ அவனுக்கு எது மேலே கண்ணு இருக்கும் பாருங்க. ஒவ்வொரு விதமான நகைச்சுவைகள் அப்படி பொண்டாட்டிங்க பேசிக்கிறாங்க. என் புருஷன் கரண்ட் மாதிரிடி. எது கரண்ட் மாதிரியா? ஆமாம், வீட்டில் வந்து அவருக்கு தான் பவரே கிடையாதே. எப்படி பாருங்க, மின்சார துண்டிப்பை பற்றி சொல்கிறது இது கூட பரவாயில்ல. என் புருஷன் செல்ஃபோன் மாதிரி. என்னது புருஷன் செல்ஃபோன் மாதிரியா? ஆமாண்டி, வீட்டுக்கு வந்தாருன்னா சுவிட்ச் ஆஃப் ஆகிடுவார், அதைத்தானே அப்படி சொன்னா அப்படின்ற. இப்போ அந்த மாதிரி போயிட்டுருக்கு. அதுலேயும் 2 ஜோசியர்கிட்ட ஒருத்தன் போனான். ஜோசியர்கிட்ட போய் உட்காந்து பேசுகிறத பார்த்துக்கிட்டே இருந்தான். ஜோசியர் சொன்னார், இந்த மாதிரிப்பா பார்த்துக்க மணி, உனக்கு வந்து ஒரு தோஷம் இருக்குது, கல்யாணம் பண்ணாதான் அந்த தோஷம் ஒன்று விட்டு போகும். அப்படியா சார், எனக்கு என்ன தோஷம் இருக்குது? சந்தோஷம். கல்யாணம் பண்ணினா அந்த தோஷம் ஒன்று விட்டு போயிடும். கல்யாணம் பண்ணாவே ஒவ்வொருத்தரோட தோஷம் விட்டு போனா அப்போ எத்தனை பேர் கல்யாணம் பண்ணியிருப்பான் பாருங்க. தப்பு பண்ணுறது சகஜம் தான். ஏன் தப்பு பண்ணல? எல்லாரும் தப்பு பண்ணுறான். சமுதாய திட்டத்தின் ரீதியாக தப்பு நான் சொல்கிறது, இறை சட்டத்திட்டத்தின் ரீதியாக தப்பு இல்லை. முதல்ல அந்த குற்ற உணர்ச்சியிலேருந்து வெளியில் வந்துட்டு நீங்கள் இப்போ அடுத்து என்ன யோசிக்கணும்னா, மறுபடியும் அதே தப்பவே பண்ணி சிக்காமல் முதல்ல எப்படி இந்த பஞ்சாயத்துலலாம் இருந்து நான் வெளியில் வரதுன்னு சொல்லி சிந்திக்க ஆரம்பிக்கணும். அப்போ தான் உங்களுக்கு ஆன்சரே கிடைக்கும். உங்களுடைய மனம் பூரா அனுபவிக்கணும், ஆசையை என்ஜாய் பண்ணணும், நான் என்ஜாய் பண்ணணுன்ற மனநிலையிலே போயிட்டுருக்கு. எப்படி ஒரு பிரச்சனையிலேருந்து வெளியில் வர்றதுக்கு ஐடியா கிடைக்கும் உங்களுக்கு? ஒருத்தன் கூட யோகியம் கிடையாது இந்த உலகத்தில், இந்த மொத்த உலகத்துலேயும் சொல்கிறேன், ஒருத்தன் கூட யோகியம் கிடையாது. அப்போ சித்தர்கள் வாழ்ந்த வாழ்க்கை உங்களுக்கு தெரியுமா? என்ன வாழ்ந்தாங்க, யார் கூட இருந்தாங்க, எப்படி போனாங்க தெரியுமா உங்களுக்கு? அப்போ என்ன எழுதியிருக்கணும் அதுதான் நம்புவீங்க. இப்போ என்ன புரிஞ்சுக்க, முதல்ல ஒரு குற்ற உணர்ச்சியிலேருந்து வெளியில் வந்துடுங்க. இங்கே எதுவுமே தப்பு இல்லை, ஆனால் எதுவுமே தப்பு இல்லைன்றக்கா இஷ்டத்துக்கு பண்ணக்கூடாது. அப்படி பார்த்தா நம்ம சைவ சித்தாந்தங்கள்லேயே இப்போ இது யாருமே ஏற்றுக்க மாட்டாங்க தான். பட் உண்மை இங்கே தான் இருக்குது. நீங்கள் ஏற்றுக்கினாலும் நீங்கள் இதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்கள் குடும்பத்தை 99% பிரச்சனை முடிஞ்சிடும். ஏன்னா அது ஏன் ப்ராப்பர்ட்டின்னு நினைக்கிறீங்க. அதனால் அந்த ப்ராப்பர்ட்டி வேறு யார்கிட்ட ஃபோன் பேசினா கோவம் வருது, அந்த ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா வேறு யார்கிட்டயாவது பழகுனா கோவம் வருது, காமம் இல்லை என்றாலும் நட்புறவில் இருந்தாலும் பொசசிவ்னஸ் வருது. எங்கேயாவது வெளியில் போனால் ஃபோன் பண்ணிட்டு போகணும்னு சொல்கிறீங்க, இன்ஃபார்ம் பண்ணிட்டு போகணும். இன்ஃபர்மேஷன் ஓகே, ஒவ்வொரு டைமும் பர்மிஷன் வாங்கிட்டு போகணுன்னா இதெல்லாம் வாழ்க்கையை நரகமாக சுடுகாடாது. எத்தனை நான் காட்டவா, மலேசியா சிங்கப்பூரில் எத்தனை ஃபேமிலி காட்டவா, அவ்வளோ அன்பா, அவ்வளோ ஞானத்தோட, அவ்வளோ டார்ச்சரே பண்ண மாட்டாங்க. அவன் வேலை, உங்கள் வேலையை நீங்கள் பாருங்கள், என் வேலையை நான் பார்க்குறேன். ஆனால் உண்மைத்தன்மை இருப்பாங்க குடும்பத்தில். உனக்கு நான் டெய்லியும் உனக்கு நான் வந்து ஒரு 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 2000-3000 ரூபா பணம் தரேன்னு சொல்லி அந்த பொண்ணையோ இல்லை அந்த பையனையோ கன்வின்ஸ் பண்ணிடுறீங்க. அந்த பொண்ணோ இல்லை அந்த பையனோ உங்களுக்கு உடன்பட்டு வந்துட்டான். இப்போ உங்களால் ஒரு 10 நாள் தான் கொடுக்க முடியுது, 11ஆவது நாள் கொடுக்க முடியல. இது கர்மவினை ஏற்படுத்துமா ஏற்படுத்தாதான்? இப்போ இறைவன் உங்களை தண்டிக்கலை, நீங்களே உங்கள் வாயை கொடுத்து வாங்கி கட்டி மாட்டிக்கிட்டீங்க. காரணம் யாரு? இப்போ மல்டிபிள் பார்ட்னர்ஸோட இருக்கிறத இயற்கை சப்போர்ட் பண்ணுது, ஆனால் நோய் வரும், கவனமா இருந்தது. Asking very clearly. See, I'm very stable and asking. நீ என்ன பேசணும் நீங்க சொல்லுங்க. மறுபிறவியை பத்தி வேற யார் சொல்லி கொடுப்பா? மறுபிறவியை பத்தி வேற யார் சொல்லி கொடுப்பா? ஆன்மீகம்னா என்ன? ஆன்மீகம்னா என்ன? ஒரு நிமிஷம், ஆன்மீகம் என்றால் என்ன? அரசு பள்ளியில ஆன்மீகம் பேசக்கூடாது யார் சொல்லுது? ஏதாவது இருக்கா? லா இருக்கா? எந்த லா இருக்கு? அரசு பள்ளியில் ஆன்மீகம் பேசக்கூடாது எந்த லா இருக்கு? அரசு பள்ளியில் ஆன்மீகம் பேசக்கூடாது எந்த லா இருக்கு? இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் லா சொல்லுதா? சிஇஓக்கு மேல நீங்க பெரிய அறிவு பெற்றவரா? உங்களுடைய முதன்மை கல்வி அலுவலருக்கு மேல நீங்க அறிவு பெற்றவரா? ஆல் ஆர் ஈக்குவல் தான பேசிக்கிட்டு இருக்கேன். What is your problem on that? If you have a problem, you should discuss with me very clearly in a manner. There is a manner how to ask. There is a reason how to ask. பாவ புண்ணியத்தை பற்றி ஒருவனுக்கு போதிக்காமல் ஒருவனுக்கு வாழ்வியலை எப்படி போதிக்க முடியும்? பாவ புண்ணியத்தை தெரிஞ்சுக்கணும்னா ஏகப்பட்ட பாவத்தை பண்ணுவான். எப்படி கத்துவான் வாழ்க்கையை பத்தி? நீங்க சொல்லி கொடுத்தீங்களா? பாவ புண்ணியத்தை பத்தி, வாழ்க்கையை பத்தி சொல்லி கொடுத்தீங்களா? நீங்க என்ன சொல்லி, வேற யார் சொல்லி கொடுப்பாங்க? புருஷன் சொல்லி கொடுக்க முடியுமா? பொண்டாட்டி சொல்லி கொடுக்க முடியுமா? யார் சொல்லி கொடுக்க முடியும்? திருக்குறளை மேற்கோள் காட்டி, திருவருட்பாவை மேற்கோள் காட்டி. சரி பேசுங்க, மைக் கொடுங்க, அவர் மைக் கொடுங்க, மைக் கொடுங்க, கொடுங்க மைக் கொடுங்க. நல்லா போகுது, இன்ட்ரெஸ்டிங்கா போகுது, மைக் கொடுங்க. பேசுவோம், அருமையா பேசுவோம். அது எப்படி விட முடியும்? பாவ புண்ணியத்தை பத்தி பேசுறோம், வேற எதை பத்தி பேசுறது? ஆன்மீகத்தை போதிக்காம என்ன போகுது? ஆன்மீகம் என்பது என்ன? பிற உயிர்களுக்கு நீ செய்யும் சேவைதான் ஆன்மீகம். அதான பேசிட்டு இருக்கேன். ஆசிரியர்கள் என்ன வேணாலும் பேசலாமா? See, there is a limit how to speak. There is a man, see, I mean, your code,
You have called me for a speech. If you are not interested, then you shouldn't have called me. Am I right or wrong? Am I right or wrong? இவ்வளவு நாள் உங்களால் போதிக்க முடியாத கல்வியை ஞானத்தை நான் போதிக்கிறேன்னா you should thank me. நீங்க எப்படி சண்டைக்கு வரலாம் என்கிட்ட? இல்ல அப்படி டிபேட் பண்றீங்கன்னா டிபேட் பண்ணுங்க, நான் பேசுறேன். இன்னும் 100 பேர் வந்தாலும் என்னால சமாளிக்க முடியும். எத்தனை பேர் வந்தாலும் சமாளிக்க முடியும்? இன்னும் 1,00,000 பேர் எகைன்ஸ்டா சுத்தி இருந்தீங்கன்னா கேஷுவலா நின்று டீல் பண்ணுவேன். பேசுறவங்க எல்லாம் அவமானப்படுத்தி அதிகப்படுத்தி அனுப்பிச்சு விட்டுறீங்க. ஏன் வருவா உங்களுக்கு பேசுறதுக்கு? யார் வருவா? யார் உங்களுக்கு மெய்ஞானத்தை போதிக்க முடியும்? இதை பேச தயங்கினதுனாலதான் இவ்வளவு பிரச்சனை. இதை பற்றி பேச தயங்கினதுனாலதான் என் நாடு நாசமாய் போனது, வீணாய் போனது. 67,000 குருகுலங்களுக்கு மேல இந்தியா ஃபுல்லா இருந்தது. 3,23,000 குருகுலங்களுக்கு மேல இருந்தது. அனைத்தும் அழிக்கப்பட்டது. ஒரு மந்திரத்தை படிச்சீங்கன்னா நெருப்பு மழை வரும், ஒரு மந்திரத்தை படிச்சீங்கன்னா உடல் நோய் குணமாகும், ஒரு மந்திரத்தை படிச்சீங்கன்னா இங்க இருந்து அங்க பறந்து போவான். அத்தனையும் ஓலை பனை ஓலையில் எழுதி வைத்து விட்டு சென்றார்கள் ரகசியங்களை. ஆனால் பின்னால் வந்த ஆட்சியாளர்களின் காரணமாக, நான் சொல்ற பிரிட்டிஷ் வந்த அவர்களுடைய சதி வேலையின் காரணமாக நமது மக்களுடைய ஞானம் மண்ணோடு மண்ணாக புதைந்தது. எது